அப்போ என்ன செய்வோம், இது அப்படியே எழுதுங்க, ஏ ஸ்கொயர்டு இது அப்படியே எழுதுங்க. இது இங்கிட்டு வரும்போது மைனஸில் வரும், மைனஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதியாச்சா. இப்போ வந்து பாருங்கள் இதில் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ இது என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டுனா என்ன சொல்லியிருக்கேன், ஏன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர்டுனா என்ன சொல்லியிருக்கேன், ஏன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே ஏ என்னது, ஏ ஸ்கொயர்டு. ஓகேவா, ஏஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு கமா அதுக்கடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டி ஸ்கொயர்டு. டி ஸ்கொயர்டுனாலும் சரி ஒய் ஸ்கொயர்டுனாலும் சரி, இந்த இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஸ்கொயர்டு. நம்மளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ ஸ்கொயர்டாக வரணும். அப்போ இது என்னது, -1. அப்போ என்ன எழுதணும், இது வந்து டி ஸ்கொயர்டுனா இது என்னது, சியோட வேல்யூ. ஒய் ஸ்கொயர்டுனா என்னது, சியோட வேல்யூ. இப்போ சியோட வேல்யூ என்னது, -1. பியோட வேல்யூ வந்து 0. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 0 ஸ்கொயர்டு மைனஸ் 4a ஸ்கொயர்டு -1. அப்போ 4a ஸ்கொயர்டு. அப்போ இதோட வந்து பெருசு, சரியா, அந்த வேல்யூ 0வோட பெருசு. அப்போ என்ன எழுதணும், இந்த கிவன் பிடிஎஃப் இஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது பெருசுங்கிறனால. அப்போ இது என்னது, ஹைபர்போலிக். எழுதியாச்சா. அடுத்து பாருங்கள், அதே தான். அடுத்து இந்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்யணும், இதை அப்படியே வச்சுக்கிட்டு 0ங்கிற கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். இது அந்த சைடு போகும்போது மைனஸ் அப்படின்னு மாறிடும். இப்போ இதில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு, அதே மாதிரி தான் இதில் எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர்டுனா ஏஸ் ஈக்குவல் டு இங்கே வேல்யூ என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர்டு எழுதியாச்சு. அப்புறம் இதில் வெறும் டி மட்டும் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒன்று டி ஸ்கொயர்டுன்னு இருக்கணும், இல்லைனா டிஇ ஏதோ ஒரு வேல்யூ டிஇ இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம பின்னு கன்சிடர் பண்ணலாம். அல்லது டி ஸ்கொயர்டுன்னு இருந்துச்சுன்னா இதை வந்து சின்னு கன்சிடர் பண்ணலாம். இது வெறும் டி மட்டும் இருக்குது. அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, சும்மா ஒரு நம்பர் மாதிரி. ஸோ வந்து இதை எதையுமே கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ பியும் 0 சியும் 0. இப்போ ஏக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது. அப்போ ஏக்கு மட்டும் ஏ ஸ்கொயர்டு. அப்புறம் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 0 ஸ்கொயர்டு மைனஸ் 4a ஸ்கொயர்டு 0. அப்போ வேல்யூ வந்து இதுவும் 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ டோட்டலாக 0. இப்போ 0னா என்ன வரும், என்ன கண்டிஷன், பேராபோலிக். அவ்வளோதான், பேராபோலிக்.